விகாஸ் கிளவுட் வந்து 2019 ஆரம்பித்து டில் டேட் இது வரைக்கும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் உருவாக்கி ஐடி செக்டர்லையும் சரி ஒவ்வொரு செக்டர்லையும் சரி ப்ளேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஜேர்னியை வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் பிரசன்னா சார் வந்து கிளவுட் பிரசன்னா சார் வந்து எதுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிறாரு, அவர் எதுக்காக கற்றுக்கிறாருன்னா அடுத்து அவருடைய கோல்ஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பற்றி கேட்கும்போது எனக்கு நிறைய ஒரு கியூரியாசிட்டி உருவாகும். அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம பிரசன்னா சாரே வந்திருக்காரு. ஸோ சாரை வெல்கம் பண்ணுங்க சார். வணக்கம். வணக்கம். பிரசன்னா சார் கிளவுட் கம்ப்யூட்டிங் கற்றுக்கிறாரு, அது கிளவுட் ஏஐக்கெலாம் அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கும் போதே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. சொல்லுங்கள் சார், எதற்காக? எனக்கு லாஸ்ட்டாக நான் குட் பேட் அக்லி அஜித் சார் கூட பண்ணும்போது எனக்கு அந்த படத்தில் இருந்து எனக்கு மிகப்பெரிய டேக்அவேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணணும்னு நினைக்கிற, நம்ம ஆசைப்படுற, இல்லை நம்ம எந்த விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கோமோ அதில் அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு வயசோ டைமோ ஒரு தடையாக எப்போவுமே இருக்காது அப்படின்றது தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். குட் பேட் அக்லி அதுக்கப்புறம் ரேசிங் இது ஸ்டார்ட் பண்ணார். அந்த படம் பண்ணும்போதே ஹீ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் ஃபார் த ரேசஸ். ஃபஸ்ட்டு நான் அவரை மீட் பண்ணும்போது ஐ திங்க் அரௌண்ட் 110 கேஜிஸ் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வெயிட். அடுத்த ஒரு 3 மாதத்தில் நான் அவரை மீட் பண்ணுறது செப்டம்பரில், டிசம்பர் ஜான்வரியில் அவரோட ரேசிங் இது ஸ்டார்ட். அவர் சொல்லிட்டு இருந்தார், நான் இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில, நான் எங்கள் வெயிட்டை வந்து 80க்கு கீழே கொண்டு வரணும், எவ்ரி 1 கிலோ தட் ஐ லூஸ் அது வந்து ஒரு லேப்லேயும் எனக்கு இட் வில் சேவ் ஸோ மெனி செகண்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணி இந்த வெயிட் நான் இருந்தால் தான் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான், வெறும் சூப் சாலட் அந்த மாதிரி தான் சாப்பிடுங்கிற. குளிர் பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. அதெல்லாம் தாண்டி அவர் அந்த கோலை அந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணி அவருக்கு ரேஸுக்காக, நீங்கள் குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். ரேஸுக்குன்னு வரும்போது அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்ததுன்றதை நம்ம. ஸோ வென் அ மேன் வாண்ட்ஸ் டு அச்சீவ், எனக்கு இதை சாதிக்கணும், இதை பண்ணணும்னு அந்த ஒரு வெறி மனசில் இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் ஒருத்தர் போக முடியும், அதுக்கு எதுவுமே தடை இல்லைன்றதை அவரை பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சினிமா மட்டுமேன்னு ஏன் இருக்கணும், நம்ம அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட ஆல் த கான்வர்சேஷன் தட் ஐ ஹேட் வித் ஹிம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஆள் இல்லாத விமானங்களை இயக்கிறது எப்படின்றத பற்றி, ரோபாட்டிக்ஸ் பற்றி பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஷூட்டிங் இதுக்கு திருப்பூர் ஷூட்டிங் ரேஞ்சில் போய் ஷூட் பண்ணி, ஆமாம், அங்கே போய் இது பண்ணுவார். பைக் ரேசிங், கார் ரேசிங் அவர் எப்போவுமே பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் தான். ஸோ நம்ம கரியர்னு சூஸ் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுங்கிறது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் யோசித்தேன், நான் சினிமா தவிர வேறு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது மேபி ஐ ஷுட் சின்ன வயசில் நான் பண்ணணும்னு நினச்சி ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் அது பண்ணாமல் விட்ட சில விஷயங்களை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு விஷயம் எங்கள் அப்பா சொன்னதுக்காக நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். எனக்கு சின்ன ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே சினிமா தான் எனக்கு பேஷன், ஆக்டர் ஆகணுங்கிறது தான். ஆமாம், நான் ட்ரிபிள் இ பண்ணிட்டு இருந்தேன். பட் சினிமா வாய்ப்பு வந்தப்போ எனக்கு என்ஜினியரிங்கோட சினிமா ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. ஸோ ஐ லெஃப்ட் மை என்ஜினியரிங் கிராஜுவேஷன் அண்ட் பர்சியூட் பண்ண சான்சஸ் இருக்குது. அகைன் அவங்க எந்த கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணது இது சேலரி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க, ஸோ இப்போ ஒரு 6 இயர்ஸ் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறாங்க,